Dear student, Unit 4, Inverse trigonometrical function exercise 4.5 first sum, find the value if it is exist. அதாவது value கண்டுபிடிக்கணும். அந்த value வந்து எப்படி இருக்கணும்னா exist ஆகிடுமோ. If not, the give the reason for non-existing. ஓகேங்களா, value இருந்தால் exist ஆகும், value இல்லைன்னா non-existing ஆகும். ஓகேங்களா. So first question எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்க்கலாம். First question is sin inverse of cos pi. Second question of tan inverse of sin of minus 5 pi by 2. Third question is sin inverse of sin pi ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா கண்டுபிடிக்கணும், எக்ஸிஸ்ட் ஆகணும்னா கண்டுபிடிக்க தேவையில்லை, நான் எக்ஸிஸ்டிங் வந்துடும். ஓகேங்களா, எப்படி கண்டுபிடித்து பார்க்கலாமா. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சொல்யூஷன் sin inverse of cos pi given the question is. ஓகேங்களா, sin inverse of cos pi அப்படின்னு இருக்கும். ஸோ நான் இது எப்படி எழுதுறேன்னா லேட் sin inverse of cos pi equal to xன்னு எடுக்கிறேன். cos pi யோட வேல்யூ வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி we know that cos pi equal to -1. ஸோ சப்ஸ்டிட் பண்ணனா வரும் sin inverse of -1 equal to xன்னு ஆகிடும். ஸோ ஓகேங்களா, அப்போ -1 equal to sin inverse அந்த பக்கம் வச்சுன்னா sin x ஆகிடும். sin x ஓட வேல்யூ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். sin of pi by 2 ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 எப்போ வரும்னா pi by 2ல் வரும். ஸோ சப்ஸ்டிட் பண்ணனா வரும் minus sin of pi by 2 equal to sin xன்னு ஆகிடும். இதுக்கான ஃபார்முலா வந்து ஆல்ரெடி we know that sin minus theta equal to minus sin theta. ஸோ சப்ஸ்டிட் பண்ணும்போது என்ன வரும் sin of minus pi by 2 equal to sin x ஆகிடுமா. ஸோ சைனும் கெட்டிங் கேன்சல். ஸோ ஆன்சர் இஸ் எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா pi by 2. ஓகேங்களா, மைனஸ் pi by 2. இதுதான் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு கொஷினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. செகண்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, tan இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் ஓகேங்களா tan இன்வர்ஸ் ஆஃப் சைன் மைனஸ் pi by 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, லேட்டு ஃபஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்கணும் லேட். ஓகே, கிவன் த கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க tan இன்வர்ஸ் ஆஃப் sin minus 5 pi by 2 equal to x எடுத்தாலும் that is the first equation. ஓகேங்களா, ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கணும். நம்ம வந்து இதில் இதுவும் ஒரு ஃபங்க்ஷன் தான், இதுவும் ஒரு ஃபங்க்ஷன் தான். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து சைன் கண்டுபிடிக்கிறேன். sin minus 5 by 2 ஈக்குவல் டு சைன் ஆஃப் இது வந்து ஒரு ரெடியூஸ் ஆஃப் த ஃபார்ம் 5 pi by 2க்கு நமக்கு வேல்யூ இல்லை. ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா 2 pi plus pi by 2ன்னு கண்டுபிடிக்கிறேன். sin 360 plus theta equal to sin theta. ஆல்ரெடி we know that formula. ஸோ சப்ஸ்டிட் பண்ணும்போது மைனஸ் sin pi by 2ன்னு ஆகிடும். ஓகேங்களா, இப்போ sin pi by 2 வேல்யூ வந்து எனக்கு வந்து முன்னாடியே தெரியும் -1. ஸோ sin pi by 2 வேல்யூ பார்த்திங்கன்னா -1. ஓகேங்களா, இது வந்து சப்ஸ்டியூட்டின் ஒன் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஒன் ஈக்குவேஷன் நம்மளுக்கு ஆல்ரெடி we know that tan இன்வர்ஸ் ஆஃப் sin minus pi by 2 ஓகேங்களா ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். ஸோ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன வரும் tan இன்வர்ஸ் ஆஃப் sin minus 5 by 2 ஈக்குவல் டு எக்ஸு. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன வரும் tan இன்வர்ஸ் ஆஃப் sin pi by 2 வேல்யூ பார்த்திங்கன்னா -1. ஓகேங்களா, இப்போது -1 ஈக்குவல் டு tan எக்ஸ்ன்னு ஆகிடுமா. இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ஃபார்முலா என்னன்ட்டு. ஸோ நான் அந்த tan எக்ஸ் வந்து டேனில் வந்து 1 எப்போ வரும்னா pi by 4 அதாவது 45 டிகிரியில் வரும். ஸோ tan மைனஸ் tan pi by 4 equal tan x. ஸோ இதுக்காக ஆல்ரெடி ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும் tan மைனஸ் theta equal tan theta. ஸோ சப்ஸ்டிட் பண்ணும்போது மைனஸ் tan pi by 4 equal to tan x எப்படி எழுதலாம்னா tan ஆஃப் மைனஸ் pi by 4 equal to tan xன்னு எழுதலாம். ஓகேங்க, அப்போ tan கேன்சல் ஆச்சுன்னா எக்ஸோட வேல்யூ பார்த்திங்கன்னா மைனஸ் pi by 4. ஓகேங்களா, இதுதான் வந்து செகண்ட் கொஷின் ஃபஸ்ட்டு செகண்ட் கொஷினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தேர்ட் கொஷினை சால்வ் பண்ணலாம். தேர்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா sin இன்வர்ஸ் ஆஃப் sin pi கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, sin இன்வர்ஸ் ஆஃப் sin 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா 5 வந்து நம்மளுக்கு தெரியும் ஆல்ரெடி நாட் பிலாங்ஸ் டு மைனஸ் pi by 2 இன்னும் ப்ளஸ் pi by 2. 5ன்ற ஒரு வேல்யூ வந்து இருக்காது, இந்த லிமிட்குள்ளே இருக்காது. ஸோ நான் பையோட வேல்யூ என்ன எடுத்துக்கிறேன் 22/7 எடுக்கிறேன். ஸோ சப்ஸ்டிட் பண்ணுங்கள் pi by 2க்கு சப்ஸ்டிட் பண்ண வர 22/7 டிவைட் பை 7. ஓகேங்களா, டிவைட் பை 2ன்னு ஆகிடும். டிவைட் பை 2 நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும் 2 × 11 டைம்ஸ் வருமா. ஸோ ஆன்சர் இஸ் 11/7. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து எப்படி சப்ஸ்டிட் பண்ண போகிறோன்னா எந்த லிமிட்குள்ளே வருதுன்றதை செக் பண்ண போகிறோம். எந்த லிமிட்குள்ளே வருதுன்றதை பார்த்தீங்கன்னா 5 மைனஸ் 2 pi அதாவது ஃபஸ்ட்டு வந்து 180 டிகிரியில் செக் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 270 அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 360 டிகிரி. 360 போது 2 பையா. ஸோ நான் சப்ஸ்டிட் பண்ணும்போது எனக்கு வந்து -9/7 கிடைக்குது. இது வந்து நான் சிம்பிளிஃபை பண்ண எனக்கு ஆன்சர் வந்து -1.285 வருது. இது வந்து நான் வந்து ஹோலாக எடுத்தேன்னா -1.29. ஓகேங்களா, ரவுண்டட் ஆஃப் பண்ணுறேன். ஸோ வந்து எனக்கு -1/29 எதுக்குள்ளே இருக்குன்னா 11/7 இருக்குல்ல பார்த்தீங்களா, அது சிம்பிளிஃபை பண்ணால் -1.257 வரும். அந்த லிமிட் ஆஃப் த குள்ளே தான் வந்து எனக்கு பார்த்திங்கன்னா -1/29 என்ற வேல்யூ இருக்கும்.
ஸோ இது எப்படி சப்ஸ்டிட் பண்ணுறோன்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் பை. சைன் பைன்றதுக்கு நம்ம என்ன எடுத்துருவோம் 2π/7 5ன்னு எடுத்துருவோம். ஏன்னா அந்த லிமிட்குள்ளே தான் அது வந்து இருக்கும் அப்படின்றதுக்காக. ஓகேங்களா? இப்போ இது எப்படி எழுதுறோன்னா 5 = 2π + 5 - 2πன்னு எழுதுறேன். ஓகேங்க. இப்போ சைனை வந்து மல்டிபிள் பண்ண போகிறேன். ஸோ சைனை மல்டிபிள் பண்ணால் என்ன ஆகும்? சைன் 5 = sin 2π + 5 - 2πன்னு ஆகிடும். ஓகேங்களா? sin 360 - θன்றது நமக்கு sin θ. ஸோ இது எப்படி எழுதலாம்? 5 - 2π. ஓகேங்களா? இது எப்படி எழுதலாம்னா sin π - 2πன்னு எழுதலாம். ஓகேங்களா? sin 5 - 2πன்னு எழுதலாம். ஸோ இது கூட சைன் இன்வர்ஸை மல்டிபிள் பண்ணால் நான் வரும் சைன் இன்வர்ஸ் ஆஃப் sin - 2π - 5 ஆகிடும். ஸோ எனக்கு சைன் இன்வர்ஸும் சைனும் கேன்சல் ஆச்சுன்னா சைன் ஓகேங்களா கேன்சல் ஆச்சுன்னா என்ன வரும் அப்படின்னா -2π + 5 ஆகிடும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ப்ளஸ் வேல்யூ தான் வரணும். ஸோ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா 5 - 2πன்னு எழுதலாம். ஓகேங்களா? இந்த 5 - 2πன்ற வேல்யூ பார்த்தீங்கன்னா லிமிட் ஆஃப் த எக்ஸிஸ்ட் ஆகுது. ஓகேங்களா? ரெஜிஸ்ட் ஆகுது. ஏன்னா வந்து எனக்கு 360க்குள்ளே தான் வந்து எல்லா லிமிட்டுக்குமே வந்து எனக்கு வேல்யூ வரும். ஸோ எனக்கு எல்லா வேல்யூமே வருது. ஸோ இது எப்படி எழுதலாம்னா 5 - 2πன்னு எழுதலாம். இதுதான் வந்து 3rd கொஸ்டினுக்கான ஆன்சர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.